எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கவிதாஸ் ஹாப்பி கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேங்க. இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு விலாகுங்க. இதில் வந்து என்னோடய இன்ட்ரடக்ஷன் மட்டும் இல்லாமல் கோயில் கும்பாபிஷேகம் பற்றின விஷயங்களையும் நான் சொல்ல போகிறேங்க. மங்களகரமாக என்னுடைய முதல் வீடியோவே பிள்ளையார் கோயில் கும்பாபிஷேகமாக அமைஞ்சிருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இது என்னோடய அடுத்த ஜேர்னி உங்களோட நான் பயணிக்க போகிறேன். இப்போ என்னென்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து அரசமர பிள்ளையார் கோயில் இருக்குங்க. அங்கே வந்து புதுசாக வந்து குட்டி குட்டியாக கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ஸோ அந்த வீடியோ இதில் அடங்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பூக்கள் எல்லாமே எங்களோட செடியில் பூத்தது தாங்க. பாருங்கள், ரோஸ் வந்து கடையில் வாங்கினது. காலையில் வந்து வாசல் தெளிக்கும் போது பார்த்தா அந்த பூக்கள் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த க்ரீனிஸில் ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக குட்டி குட்டி லைட் எரியிற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் வாசலில் தெளித்து முடிச்சிட்ட பிறகு நான் பறிச்சிருவேங்க. இது வந்து கும்பாபிஷேகத்துக்காக நாங்கள் கோர்த்த மாலைங்க. டெய்லி ஒவ்வொரு கோயிலுக்கு, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வந்து நாங்கள் பூக்கள் காலையில் 2 கொடுத்துருவோம். முந்தின நாள் நைட்டு நாங்கள் கோர்த்து வச்சுட்டு காலையில் கொடுப்போங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாமிக்கு அந்த மாதிரி. பாருங்கள், இது முந்தின நாள் நைட்டு நாங்கள் கோர்த்த மாலை. புளியகுளம் பெரிய விநாயகர் கோயிலுக்குமே நாங்கள் கோர்த்து கொடுப்போங்க. அவ்வளோ பெரிய மாலை நாங்கள் கோர்ப்போம். அதுக்கப்புறம் எருக்கலாம் பூச்செடி வச்சுருக்கோம், அரளி பூச்செடி வச்சுருக்கோம், நிறைய குட்டி குட்டியாக மருத்துவ குணங்கள் கொண்ட பூச்செடிகளும் வச்சுருக்கோம். இனி வந்து கும்பாபிஷேக விலாகு ப்ளஸ் இன்ட்ரடக்ஷன் ரெண்டுமே பார்ப்பீங்க. இதாங்க கும்பாபிஷேகம். பார்த்தா கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுங்க. எங்கள் மேலே அந்த தீர்த்த தண்ணி வந்து விழுகணுங்கிறதுக்காக நாங்கள் முன்னாடி போய் நின்றுட்டோம். இது வந்து அரச மரத்துக்கடி இருக்கிற பிள்ளையார் சாமி. உள்ளே வந்து கருவறையில் பிள்ளையார் சாமிக்கு வந்து அங்கே உள்ளே இருக்குங்க. மேலே வந்து கலசத்துக்கு வந்து பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ராகு கேது சாமிங்க, கன்னிமார் சாமி. எல்லா சாமியும் அங்கே இருக்குங்க. போனாவே மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க. சரி, இப்போ நான் என்னை பற்றி சொல்கிறேங்க. கும்பாபிஷேக வீடியோ ஒரு பக்கம் போயிட்டே இருக்கட்டும், நான் அப்படியே என்னை பற்றி சொல்கிறேன். என்னோடய பேர் வந்து கவிதாங்க. நான் பிறந்த ஊர் வந்து ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையங்க. இப்போ எப்படி நான் வந்து எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தது வந்து கோயம்புத்தூர் எப்படி சிட்டியோ அதுக்கு ஆப்போசிட் வந்து நான் வில்லேஜ். பிறந்தது வந்து வில்லேஜில். அங்கே வந்து ரொம்ப பச்சை பசேன்னு இருக்குங்க. சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி கோபிசெட்டிப்பாளையம் ஏரியாலாம் வந்து ஷூட்டிங்க்கு பேர் போன இடம். கிராமத்து கதையெல்லாம் இருந்ததுன்னா அந்த ஷூட்டிங்க்கு அங்கே தான் வந்து எடுப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது போக பொள்ளாச்சின்னு எடுப்பாங்க, பட் அங்கேயும் எடுப்பாங்க. நாங்கள் நிறையா ஷூட்டிங்ஸ் பார்த்துருக்கோம். பாருங்கள், இப்போ வந்து கும்பாபிஷேகத்துக்கு வந்து தீர்த்தம் கொண்டுட்டு வராங்க. ஃபஸ்ட்டு பிள்ளையார் கோயிலினுடைய அந்த இது பண்ணியாச்சு. இப்போ வந்து முருகருக்கும் ஆஞ்சநேயர் கலசத்துக்கு வந்து தீர்த்தம் இது பண்ணுறதுக்காக கொண்டு வராங்க. சரி, நான் இப்போ என்னை பற்றி சொல்லிடுறேங்க. நான் வந்து ஸ்கூலிங் படித்தது எல்லாமே வந்து நான் பிறந்த ஊர்லிங்க. +2 முடித்த உடனே 1 இயர் கோர்ஸ் ஒன்று ஐடிஐயில் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சிஓபின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து 19 வயசில் வந்து மேரேஜ் ஆகிடுச்சுங்க. சொந்த தாய் மாமாவே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஸோ அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்புறம் கல்யாணமான பிறகு 3 மாதம் கழித்து அப்பா இறந்துட்டாருங்க. ஸோ அதனால தான் அவசரமாக கல்யாணம். பட் இருந்தாலும் இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக அமைஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள், கும்பாபிஷேக வீடியோவில் கலசத்துக்கு வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது வந்து முழு வீடியோனா ரொம்ப லேட் ஆகிடுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் காமிச்சிருக்கேங்க. இப்போ வந்து முருகர் கலச இதுக்கு வந்து தீர்த்தம் ஊற்ற போகிறாங்க. ஓகேங்க. இப்போ வந்து திருமணம் ஆன பிறகு தான் வந்து மேரேஜ் ஆன பிறகு தான் நான் வந்து காலேஜ் இதெல்லாமே படித்தேங்க. என் புகுந்த வீட்டில் தான் படிக்க வச்சாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, தாய் மாமாவை தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்ட்டு. எனக்கு வந்து மொத்தம் 3 தாய் மாமா அங்கே இருக்காங்க. கடைசி மாமாவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேங்க. பெரிய மாமா வந்து எனக்கு அப்பாவுக்கு ஈக்குவலுங்க. அவர் தான் என்னை படிக்க வச்சார். இந்த அளவுக்கு நான் முன்னே இருக்கேன்னா அதுக்கு காரணம் பெரிய மாமாவும் என் ஹஸ்பண்டும் தாங்க. எப்படி பெரிய மாமா எப்படி எனக்கு படிக்க வச்சாங்களோ, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காருங்க. அப்புறம் எக்ஸாம் எழுத போகும்போது எல்லாமே அவரே வந்து எல்லா வேலைகளும் செய்வார். படிக்கிறதுக்கு வந்து விடுவார், டைம் ஒதுக்குவார். சும்மா வீட்டு வேலையே செஞ்சுட்ருக்காது, நீ போய் படி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எல்லா ஹெல்ப்பும் எனக்கு பண்ணுவார். குடும்பமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க போக எனக்கு வந்து 2 சித்தி பெரியம்மா இருக்காங்க. ஏதாவது விசேஷம்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கு வந்து ஒரு பையன் இருக்கான், பேர் வந்து சங்கர். அவன் வந்து 11th முடிச்சு இப்போ 12th போகிறாரு. நல்லா படிப்பாருங்க. நான் வந்து 5 வருஷமாக வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து டீச்சராக இருந்தேங்க. இப்போ அவர் வந்து 12th போகிறாரு அப்படிங்கிறதுனால இப்போ நான் வேலையை விட்டு நின்றுட்டேன். ஒரு 2 வருஷம் கழித்து மறுபடியும் வேறு ஸ்கூலில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு.
பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு நான் அப்படியே கடைக்கு போயிட்டு வந்தேங்க. மதியம் லஞ்சுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலான்ட்டு. இது வந்து சத்து மாவு தானியங்க, சுத்தமாக தீந்துருச்சு. ஸோ அரைக்கலான்ட்டு இது நான் தனியாக ஒரு விலாகு போடுறேங்க. மொத்தம் 16 வகை தானியங்கள் இருக்குதுங்க. என் பையன் சங்கர் வந்து குழந்தையா இருந்ததுலேருந்து நான் இன்னுமே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்குமே அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. கூழ், தோசை, சப்பாத்தி, பூரி, அப்புறம் சத்து மாவு உருண்டை இதெல்லாம் செஞ்சேன்னா நல்லா சாப்பிடுவார். இதுதான் என்னோட முதல் விலாகுங்க. சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்குங்க. நான் போக போக சரி பண்ணிக்கிறேன். ஏதாவது தப்பு இருந்தால் ஐம் சாரிங்க. குரல் வந்து தொண்டை கட்டியிருக்குங்க. ஸோ அதனால தான் குரல் வந்து இப்படி இருக்குது. அதுவும் சரியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தானியங்கள்லாம் வந்து நல்லா செவக்க வறுத்தாச்சுங்க, ஆற வச்சாச்சு. இப்போ வந்து அரைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நான் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடுவேங்க. இது தனியாக ஒரு விலாக் நான் உங்களுக்கு போடுறேங்க. இது மட்டும் இல்லாமல் ராகி முளை கட்டினது இந்த மாதிரி தான் அரைக்க கொண்டு போவேன். பட் ராகி இருக்குது, அதனால் வெறும் சத்து மாவு தானியம் மட்டும் கொண்டு போனேங்க. மதியம் லஞ்சுக்கு வந்து தயிர் சாதமும் சிம்பிளாக ஏதோ ஒரு வறுவல் மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு முருங்கைக்காய் வறுவல் மட்டும் பண்ணிக்கிட்டோம். இது ஃப்ரின்ச்சஸோட முட்டைங்க. நாங்கள் ஃப்ரின்ச்சஸ் வளர்த்திக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், நான் பஞ்சு கொடுத்தேன். அது வந்து மூக்கில் கொத்தி கொண்டு போய் பஞ்சு எவ்வளோ அழகாக முட்டை கீழே வச்சுருக்கு பாருங்கள். ரொம்ப அன்பாக பழகுங்க. நான் சாப்பாடு தண்ணியெல்லாம் வைப்பேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக கொத்தி சாப்பிட்டுட்ருக்குன்ட்டு. இது வந்து வெத்தலை கொடிங்க, கேட்டுக்கிட்ட வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் உங்களுக்கு இனி வர்ற விலாக்லலாம் நம்ம பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம். ஹோம் டூரு, கிச்சன் டூர் அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்க, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து வெளியே விட்டால் காக்கா வந்து கொத்திட்டு போய்டும், சீக்கிரமாக ஈஸியாக பிடிச்சிடுங்க. அதனால தான் நாங்கள் பாதுகாப்பாக வளர்த்துட்ருக்கோம். நல்லா பழகிடுச்சுங்க. நல்லா அன்பாக வளர்த்தின்னு இருக்கேன். அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி. வேறு வழியில் வெளியே விட்டால் காக்கா கொத்திடுங்க. ஒரு குருவிங்க கூட ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொத்திடுச்சு. அதனால தான் நாங்கள் பாதுகாப்பாக வளர்த்துறோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இனி நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.